Hi friends, welcome back to my channel Budget Visalam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து முள்ளங்கி இருக்கு இல்லையா, இதுல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கொஞ்சம் இன்கிரிடியன்ட் வச்சு ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியதா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல முள்ளங்கியை வந்து தோலை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவு முள்ளங்கி ஜூஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்து அதே ஜூஸில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதோட வந்து ஒரு அரை கப் அளவு சுகர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரிசி மாவே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நல்லா அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோவா அடிக்காது. நார்மலாக முள்ளங்கி வந்து அந்தளவு இஷ்டப்பட்டு ரொம்ப சாப்பிட்றது கிடையாது. இந்த சம்மர் டைமில் வந்து இது ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய தண்ணி சத்து இருக்கக்கூடிய காய்ங்கிறதுனால சம்மருக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி கிட்ஸுக்காகட்டும் நீங்களாகட்டும் சாப்பிட்டிங்கன்னா அந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு நல்லா வந்து நம்ம பாயில் ஆகணும், வெயிட் பண்ணலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத ஸ்டேஜ் வரவும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸு அப்புறம் ஏலக்காய் தூள் எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம டேட்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது இப்பவுமே சேர்த்தோன்னா அது கலர்ஃபுல்லாக அப்படி சேஞ்ச் ஆயிரும். அதனால டேட்ஸ் மட்டும் வந்து பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் தடவிட்டு தட்டுவோம் இல்லையா, அந்த டைமில் நல்லா இங்கே பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அல்வா வந்து இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளானதா, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. மேக்ஸிமம் இந்த காயெல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிட கூட மாட்டாங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுறது வரை வெயிட் பண்ணி பீசஸ் எடுத்துக்கலாம். இல்லை சூடாக சாப்பிடணும்னு நினச்சா சூடாகவும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கான்செப்டில் பார்க்கலாம். பாய்.